அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு சாஃப்டான கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துட்டு 100 கிராம் ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட ஒரு கப்பு ஃபுல்லாக மைதா மாவு சலிச்சு வச்சுருந்ததை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு கப்பு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ளேவருக்கோசரம் ரோஸ் எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 இன்ச் கேக் பேனில் எண்ணெய் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் ஸ்டாண்ட் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 40 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பாருங்களேன், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூப்பராக வெந்துருங்க. கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.